உங்களில் எத்தனை பேருக்கு தயிர் புளிச்சா பிடிக்கும், இல்லாட்டாக்கா ஐயையோ புளிச்சா நாங்கள் தொடவே மாட்டோம் அப்படிம்பீங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். தயிர், புளிச்ச தயிர் இருந்தாக்கா ஒரு மோர் குழம்பு பண்ணலாம், இல்லாட்டா ஒரு அவியல் பண்ணலாம்பீங்க. ஔவையாருக்கு புல்லூர் பூதன் அப்படிங்கிறவன் பசிக்கிற வேளையில் சாப்பாடு போட்டானா, அந்த சாப்பாட்டில் அவன் விட்ட மோரை பற்றி அவங்க பாடியிருக்கிறாங்க. வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முறமுறெனவே புளித்த மோரும் புல்லூர் பூதன் மகிழ்ந்து பரிந்து இட்ட சோறு இந்த உலகெல்லாம் பெறும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க ஏற்கனவே கூழுக்கு பாடி ஒரு பானை நிறைய கூழ் கொடுத்துட்டா மகிழ்ந்து போய் பாடிடுவாங்க. அன்றைக்கி அவன் என்ன வச்சுருக்கான், எதேச்சியாக பசின்னு வந்திருக்கிறவளுக்கு அவன் பேர் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கி நாம் பேசுகிறோம் பார்த்தீங்களா? புல்லூர் பூதன்கிறவன் வரகரிசி சாதம், வழுதுணங்காய் அப்படின்னாக்கா கத்திரிக்காய், கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் அதே தான். வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் நல்லா வதக்கி நெய் வதக்கலாக கத்திரிக்காயை வதக்கி வச்சுருந்தானா. இதோட தொட்டுக்க ஒரு புளிக்குழம்பு இல்லாட்டா ஒரு சாம்பார் வைக்க மாட்டாமா, முறைமுறைனவே புளித்த மோரும். இந்த வரகரிசி சோறில் நல்ல புளிச்ச மோர் விட்டு சாப்பிட்டா அப்படி இருந்துதான் இந்த உலகமே பெறும், அவன் மகிழ்ந்து பரிந்து இட்ட சோறு அப்படின்னு சொல்கிறாங்க ஔவையார். இந்த பரிந்து இட்ட சோறுங்கிறது தாங்க இப்போல்லாம் பார்க்க முடியறதில்ல. அப்படி சாதத்தை கொண்டு தடால்னு போட்டு அவங்க போகிறோம் என்னமோ எல்லாருமே போர்க்களத்தில் இருக்கிறாப்புல இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி போடுறதுக்கு பால் இல்லை. பரிந்து இடாத சோறும் சொரிந்து தேய்க்காத எண்ணெயும் பிரயோஜனம் இல்லை. அதென்ன சொரிந்து தேய்க்கிறதுனா சொரியறது இல்லைங்க, சொரிந்து. இப்போ தலையில் எண்ணெய் தேய்ச்சிக்கணுன்னா எல்லாம் கிண்ணம் நிறைய எண்ணெயை வச்சு தப்பு 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 தப்புன்னு தட்டி அந்த காலத்துலலாம் தேய்ப்பாங்க. அது கொஞ்சம் நேரம் பாட்டி அப்படியே தேய்க்கிற போது நம்ம தலையெல்லாம் ஆடிட்டு உலகமே எங்கே இருக்குதுன்னு தெரியாது, அவ்வளவு சுகமாக இருக்கும். சொரிந்து இடாத எண்ணெயும் பரிந்து இடாத சோறும் வேலைக்கு ஆகாது. உங்கள் பாஷையில் சொல்லணுன்னா வேலைக்கு ஆகாதுங்க, பிரயோஜனமே இல்லை. ஸோ அப்படி இல்லாமல் அவன் மகிழ்ந்து பரிந்து இட்ட அந்த வரகரிசி சோறும். இந்த பாட்டை நான் கேட்குற போதெல்லாம் நினைப்பேன், அடுத்த முறை வரகரிசி வாங்கி அதை சாதம் வடித்து வச்சுக்கிட்டு நல்லா கத்திரிக்காயை அரிந்து திருத்தி நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் காரம் புளி உப்பு எல்லாம் போட்டு வதக்கி கிட்ட வச்சுக்கிட்டு ஒரு 3 நாள் புளித்த மோரை அருகில் வைத்து கொண்டு கொஞ்சம் உப்பையும் போட்டுக்கிட்டு இதை அதில் போட்டு சாப்பிட்டு ஆஹா உலகெல்லாம் பெரும் சொல்லிக்கணும். ஆனால் அவ்வளோ புளிப்பு தாங்கும்னு நினைக்கிறீங்க? அந்த காலத்துலலாம் குழந்தைய காலில் போட்டுண்டு குளிப்பாட்டுவாங்க. அவங்க கொஞ்சம் உயரமான ஒரு பலகால உட்காந்துக்கிட்டு இந்த காலை நீட்டிக்கிட்டு அதில் இந்த குழந்தைய குப்புரை போட்டு எண்ணெயை தடவி முதுகெல்லாம் தேய்ச்சி குளிப்பாட்டினாங்க. இப்போ மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பில் அப்பா பிடிச்சிக்க அம்மா தண்ணி ஊற்ற, இல்லாட்டி அப்பா சோப்பு தேய்க்க அம்மா தண்ணி ஊற்ற, 2 பேருமா சேர்ந்து ஒரு டவலில் குழந்தைய போட்டு சுருட்டி எடுத்து குளிச்சாச்சு இல்லைங்க. அந்த காலத்தில் உங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் எப்படி குளிப்பாட்டினாங்கங்கிறது தான் ஒரு பெரிய அதுவே ஒரு சயின்ஸு. சரி அதெல்லாம் விடுங்க. அப்புறம் இந்த குழந்தைய தூக்கி இப்படி மடியில் வச்சுப்பாங்க. சும்மா இருக்கிற அதாவது வீட்டில் வேலை செய்யாத தாத்தா பாட்டியெல்லாம் இருப்பாங்களே ரொம்ப தொண்டுகிழமா, அவங்க அந்த குழந்தைய கொண்டு இங்கே வச்ச உடனே இப்படி சைடில் உட்கார வச்சுப்பாங்க. அப்படியே அந்த முதுகை அப்படியே சாய்ச்சி கொடுப்பாங்க. அந்த குழந்தை 2 தடவை இவங்க ஆட்டின உடனே என்ன ஆகும், அதுவாக இப்படியே ஆடும். ஏன்னா அதுக்கு ஆடணுமா. அதுக்கு ஒரு பாட்டு வச்சாங்க, ஆன ஆன அழகரான அழகரும் சொக்கரும் ஏறும் ஆன காவேரி தண்ணியை கலக்கும் ஆன கலக்கி கலக்கி குடிக்கும் ஆனை குட்டி யானைக்கு கொம்பு முளைச்சதான் பட்டளமெல்லாம் தூள் பறந்ததா அப்படின்னு சொன்ன உடனே அந்த தாத்தா இதை நிறுத்திடுவார். அது ஒரே அந்த பாட்டு முடிஞ்ச உடனே திருப்பி அது வேகமாக ஆட ஆரம்பிக்கும். திருப்பி ஆன ஆன. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னாக்க இந்த குழந்தைக்கும் இந்த தாத்தாக்கும் உள்ள அந்த பந்தவியம் சொல்லுவாங்களே பந்தம், அது இருக்கும். அதே நேரத்தில் தாத்தாக்கு எக்ஸசைஸ் கைக்கு, இந்த பாப்பாவுக்கு ஒரு டான்ஸ் கற்றுக்குது. ஆக மொத்தம் இதே மாதிரி பல விஷயங்கள் சொல்லி தருவாங்க. நான் சின்ன குழந்தையாக இருந்தபோது நான் முதல்ல எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்ன தெரியுமா, கோபாலா ஏன் சார் எங்கே போகிறேன், கடைக்கு போகிறேன்,
என்ன வாங்க பீடி வாங்க, என்ன பீடி, ஐயோ பீடியா, அது கிடையாது வேற சொல்லணும் வாங்க. அதாவது பெரியவங்களுக்கு முன்னால் அந்த பீடி கிடியெல்லாம் பேச மாட்டாங்க. இப்போ குடிக்கிறது இருக்கிறதும் பீடி சிகரெட் அப்பா கைத்தாப்புலேயே குடிக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அப்போல்லாம் அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. அப்புறம் அடுத்து ஒன்றுலேருந்து ஒன்று ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒன்று சொல்லி தருவாங்க. பிஸ்கெட் பிஸ்கெட், என்ன பிஸ்கெட், ஜம் பிஸ்கெட், என்ன ஜம், ராஜம், என்ன ரா, கோரா, என்ன கோ, டீ கோ, என்ன டீ, பாட்டி இல்லாட்டா பொண்டாட்டி, ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. இன்னும் போய்கிட்டே இருக்கும். இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன், இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒன்றோட ஒன்று தொடர்பு உள்ளதை மெமரிக்காக இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இது அர்த்தமே இல்லை, பிஸ்கெட் பிஸ்கெட் ஜம் பிஸ்கெட், என்ன பிஸ்கெட் ஜம் பிஸ்கெட், இது இல்லை. ஆனால் எதுக்கு அடுத்தது என்ன வரணுங்கிறத அந்த மூளை அலர்ட் ஆகுமா. சும்மா இதையே பார்த்துக்கிட்டு இப்படியே நோண்டிகிட்டு இருந்தால் மூளை வளராது. இப்போ எங்கள் காலத்தில் இன்னொரு கதை ஒன்று சொல்லி தருவாங்க. கதையாம் காரணமாம், காரணத்தில் தோரணமாம், தோரணத்தில் புல்லு முளைச்சாதான், புல்லை கொண்டு போய் மாட்டுகிட்ட கொடுத்தேன், மாடு இருக்கே பால் தந்தது, பாலை கொண்டு போய் பாட்டிக்கிட்ட கொடுத்தேன், பாட்டி வந்து செம்பு தந்தா, செம்பை கொண்டு போய் கிணத்துல போட்டேன், கிணறு இருக்கே தண்ணி தந்தது, தண்ணியை கொண்டு போய் செடியில் ஊற்றினேன், செடி இருக்கே பூ தந்தது, பூவை கொண்டு போய் பிள்ளையாருக்கு போட்டேன், பிள்ளையார் எனக்கு நல்ல புத்தி தந்தார் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ இதை கேட்குற போது ஒரு குழந்தைக்கு புரியாது. கதையாம் காரணமாம் தெரியும், அப்புறம் காரணத்தில் தோரணம், அப்புறம் தோரணத்தில் புல்லு முளைச்சு. ஸோ அப்போ புல்லை யாருக்கு கொடுக்கணும், அந்த மூளை வேலை பார்க்குங்க. அதுக்கு தான் இது அர்த்தம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். அர்த்தமுள்ள இந்து மதத்தை போல அர்த்தமுள்ள தமிழ். இந்த பாடல்கள்லாம் எத்தனையோ அர்த்தம் இருக்குது.